உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் குறைவோடு இருக்கிறீங்களோ அதை உங்களால் உருவாக்க முடியும். உங்களால் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். இதுதான் பேசிக் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு பேசிக்கான ஐடியாவே. இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறதோ அது என்ன அப்படின்னா அது பெருக்கத்தினுடைய ஒரு சூழல். நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கடந்து செல்றீங்க, ஒரு தேவையோடு கடந்து செல்றீங்கன்னா அது பெருக்கத்தினுடைய ஆரம்பம். இந்த ரகசியம் தான் என்ன செஞ்சதுன்னா என் வாழ்க்கையில் எனக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. நான் விதை என்று சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அன்பு, நேரம், உற்சாகமூட்டுதல், ஜெபம், பொருளாதாரம், இது எல்லாமே அந்த விதையில் அடங்குகிறது. அன்பு ஒரு விதை. ஒருத்தர் ஒரு அன்புக்காக ஏங்கி இருக்கிறாரு, எல்லாத்தினால வெறுக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுகிற அந்த ஆறுதலாக இருக்கட்டும், அது என்ன செய்யுதுன்னா அன்பாக விதைக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர விஷயம்? ஒருத்தர் ஜெப தேவையோடு இருக்கிறாரு, யாராச்சும் ஜெபம் பண்ணுவாங்களான்னு சொல்லி எண்ணுகிறார் அப்படின்னா நீங்கள் அவருக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ சீட், அது ஒரு விதை. இன்னைக்கு எதையுமே சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். அந்த விதை நீங்கள்